முடியும். அந்த காலத்திலே கடவுளை கண்டடைய வேண்டுமேயானால், கடவுளிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால், கடவுளால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமேயானால், அக்காலத்திலே மனிதர்கள் பலிபீடத்திற்கு வந்து பலிகளை செலுத்தி இவ்விதமாய் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் தங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். இது அக்காலத்திலே பூர்வத்தாருக்கு இருந்த ஒரு பெரிய வழக்கம். பலிபீடத்துக்கு வந்து தேவனிடத்தில் வந்து, அதான் பலிபீடத்திற்கு வந்து அவருடைய பரிகாரத்துக்காக பலி செலுத்துவார்கள். பலி செலுத்துவதற்கு ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இக்காலத்திலே நாம் எந்த பலி என்ன செய்ய வேண்டாம்? சத்தமா சொல்லுங்க, செலுத்த வேண்டாம். அக்காலத்திலே பூர்வத்திலே ஜனங்கள் பலி செலுத்தினது போல இக்காலத்திலே எந்த மனுஷனும் மனுஷியும் பலி என்ன செய்ய வேண்டாம்? செலுத்த வேண்டாம். ஏன் செலுத்த வேண்டாம்? நம்ம எல்லாரும் செலுத்த வேண்டிய பிராயச்சித்தத்திற்கு பதிலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளுக்கும் ஏற்ற விதமாய் அவர் ஒருவரே நமக்காக சிலுவை என்கிற பலிபீடத்திலே பலியானார். ஆகவேதான் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே பலிபீடத்தை பார்க்கும் போதெல்லாம், பலிபீடத்திலே செலுத்தப்பட்டு வந்த சகல விதமான பலிகளை எல்லாம் நாம் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு யாரைத்தான் அது நினைவுபடுத்துகிறது? யாரை நினைவுபடுத்துகிறது? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே பலிபீடம், பலி, இதெல்லாம் நமக்கு எதற்காக காண்பிக்கப்படுகிறது என்றால், நாமும் ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அதெல்லாம் எதுக்கு அடையாளமாய், எதுக்கு முன் நிழலாக இருந்தது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்கிற வெளிச்சத்துக்காகத்தான் பழைய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் பார்க்கிற பலிபீடங்களும் பலிகளும் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி நாம் அதற்குள்ளே கடந்து போய் எதையோ ஒரு பலியை செலுத்த வேண்டும் என்கிற அர்த்தத்திற்காக அல்ல. அப்போ பலிபீடமும் கர்த்தரை அறிகிற அறிவும், பலிபீடமும் தேவனை அறிகிற அறிவும். அக்காலத்திலே தேவன் பலிபீடத்திலேயே தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். பலிபீடத்திலே தம்மை வெளிப்படுத்துகிற தேவன். நீ வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வரும்போது, ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே அங்கே தேவன் தம்மை யெகோவா ஈரே என்கிற நாமமுடையவராய் தம்மை ஆபிரகாமின் சந்ததிக்கு வெளிப்படுத்தினார். அதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே 14, 15, 16 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதிலே 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. பாருங்க, யெகோவா ஈரே அப்படி சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நம்ம எதையாவது பார்க்கணுமா? இல்ல, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு, பயம் நிறைந்த வாழ்க்கையில் இருக்கிறேன், போராட்டம் நிறைந்த சூழல் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, பாவ சோதனைகளிலே அவ்வப்போது நான் அலசடிப்பட்டு கொண்டு வீழ்ச்சியை சந்தித்து பலமுறை தோல்வியிலே கிடக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலிலே கர்த்தர் என் சூழ்நிலையை பார்த்து கொள்வாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். தேவன் பாருங்க, இந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு தம்மை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன செய்யப்படுமா? பார்த்து கொள்ளப்படும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நம்ம தான் என்ன செய்யறோம்? பல சூழ்நிலையில இந்த காரியத்தில் ஆண்டு எனக்கு உதவி செய்வாரா, நான் இவ்வளவு ஒரு பாவ போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிறேனே, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று எண்ணுகிறேன். ஆனா சில மீடியா, சில உலக பிரகாரமான காரியங்கள், சில உலகத்தின் ஆசாபாசங்கள்
ஏன் மாம்சத்தின் இச்சைகள் கூட நான் தேவனிடத்திற்கு நெருங்கி வருவதற்கு தடையாயிருந்து விடுகிறது. கர்த்தர் இதெல்லாம் பார்த்துக் கொள்வாரா? எனக்கு வரக்கூடிய இந்த பாவ சோதனைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வாரா? ஏதாவது எனக்கு செய்ய மாட்டாரா? நான் அவருடைய வழியில நடப்பதற்கான காரியங்களை பார்த்து கொள்ள மாட்டாரா? பல கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன செய்யப்படுமா? பார்த்து கொள்ளப்படும். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய நாமத்தை அல்லது தம்மை எந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார், எந்த இடத்திலே தம்மை மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவோமேயானால், பலிபீடம் எந்த இடத்திலே இருக்கிறதோ, பலிபீடமும் பலியும் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். இது விசேஷமாய் வேதாகமத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிற அற்புதமான வெளிச்சம், அற்புதமான வெளிப்பாடு. நீங்க இந்த இடத்துல பாருங்க, பைபிள் அழகா போட்டிருக்கு. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு என்ன பெயரிட்டானா? யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அது என்ன அந்த இடம்? அந்த இடத்திற்கு அது அந்த எந்த இடம்? அந்த இடம் என்று சொன்னால் அது எந்த இடம் என்று சொன்னால் பலி செலுத்தின அழகா அம்மா தாயார் அழகா சொல்றாங்க. பலி செலுத்தப்பட்ட இடம், பலிபீடம் கட்டி அங்கே பலி செலுத்தப்பட்டது. அதான் முதலே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய பலிபீடமும் பலியும் யாரைத்தான் குறிக்கிறது? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எந்த சந்தேகமும் கிடையாது. ஏனென்றால் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு ஒப்பனையாக பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவன் பலிபீடத்தையும் பலிகளையும் பற்றிய பிரமாணத்தை ஏற்படுத்தினார் என்பதை நீங்கள் நானும் வேதத்திலே தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் தான் இங்கே இந்த பலிபீடத்தை கட்டும்படி சொல்லுகிறார். அங்கே ஆட்டுக்கடாவை பலி செலுத்தும்படியான நடத்துதலையும் அங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே எந்த மலைக்கு அவர்கள் வந்தார்கள் என்றால், ஆதியாகமம் 22வது அதிகாரம் சொல்லுங்க, 2ஆம் வசனத்தில் என்ன மலை? மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் என்ன செய், தகன பலியிடு அப்படி சொல்லி ஆண்டவர் அங்கே தகன பலியை குறித்த பிரமாணத்தை மோரியா மலையிலே காண்பித்து கொடுக்கிறார். அதோ இதோடு சேர்த்து 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில், தன் தகப்பன் தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே, தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். பிரியமானவர்களே, சபை கூடி வருதல் அவசியம், மறந்துடக்கூடாது. முதல்ல நம்ம என்ன நினைச்சிருந்தோம்னா, பாடல் பாடுறோம், யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வேன்னு நம்ம பாட்டு பாடுறோம். சில பாடல் இப்படி இருக்கு, யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர், கலங்களப்பா கலங்களப்பான்னு சொல்லி இப்படிலாம் பாடல் பாடுறோம். ஆனா அந்த யெகோவா ஈரே அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை கர்த்தருடைய வேதம் அந்த இடத்திற்கு என்று சொல்லும்போது வேற இடத்துக்கு கொடுக்கல. நீங்க வேத முழுமையும் நீங்க பார்க்கலாம். யெகோவா ஈரே அப்படிங்கிற இந்த நாமத்தை நீங்க வேற எந்த இடத்திலையும் பார்க்க முடியாது. ஏன் இந்த இடத்துல மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு? இது எந்த இடம்? மோரியா என்கிற மலை, மோரியா தேசத்தில் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு மலை. இதனுடைய இந்த காலத்தினுடைய காரியங்களை கடந்து சாலமோனுடைய காலம், தாவீது மற்றும் சாலமோனுடைய காலகட்டத்துக்குள்ள வரும்போது அங்கே எந்த மலை தான் காண்பிக்கப்படுது? மோரியாவில் உள்ள மலை, மோரியா அப்படிங்கிறத நாம் பார்க்கிறோம். சரித்திரத்தின் பின்னணியில கூட வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, எந்த இடத்துல ஈசாக்கு பலி செலுத்தும்படியாய் கிடத்தப்பட்டாரோ, எந்த இடத்துல ஈசாக்குக்கு பதிலாக ஆட்டுக்கடா தகன பலியாக இடப்பட்டதோ, அதே இடத்துல தான் சாலமோன் கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டினான் என்று பூர்வத்தாரிலே சொல்லப்பட்டு வருகிறது. இது உண்மை. ஏனென்றால் மோரியா, இந்த மோரியாவை நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அங்கேதான்
தேவன் தம்மை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறார்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அது ஒன்னோ ரெண்டோ, 50 காரியங்களோ 100 காரியங்களோ, எக்கச்சக்க காரியங்களாவும் இருக்கட்டும், கர்த்தருடைய பர்வதத்தில் என்ன செய்யப்படும்? பார்த்து கொள்ளப்படும். அப்ப நம்ம எங்க வர வேண்டியது இருக்குன்னா மோரியாவுக்கு வர வேண்டியது இருக்கு. அது எதை காண்பிக்கிறது அப்படி சொன்னா, தேவ சமூகம், சபை கூடி வருதல், தேவ பிள்ளைகளோடு இணைந்து கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தி அவர் விரும்புகிற வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணம் செய்து கொள்ளக்கூடிய பரிசுத்தவான்களின் ஐக்கிய கூடுகையிலே தேவன் தம்மை ஏகோவா ஈரே என்கிற தேவனாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் பிரியமானவர்களே, ஏகோவா ஈரே அப்படிங்கிற இடம், இந்த இடத்துல முதல்ல பலிபீடம் கட்டப்படுது. அதை தொடர்ந்து மோரியா இடங்களை பலிபீடத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். பின் நாட்களில் எதை கட்டும்படி காண்பிக்கிறார்? ஆலயம். தாவீதும் ஒரு சமயம் என்ன செய்தார்? பலி செலுத்தினதை நாம் பார்க்க முடியும். 1 நாளாகமம் இப்ப எடுக்க வேண்டாம், 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, எபூசியனாகிய ஒர்னானின் களத்துக்கு போய் அங்கே அவருக்கு பலி செலுத்தும்படியாய் தாவீது கட்டளை பெற்றார். அப்படிதான் வேதத்தில் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 21வது அதிகாரத்திலே அங்கே காண்பிக்கப்பட்டிருக்கு. 18வது வசனத்தில் அவன் எங்க போன? எபூசியனாகிய ஒர்னானின் களத்துக்கு போக வேண்டுமாறு ஆண்டவர் நடத்தினார். அவ ஒர்னானின் களத்துக்கு ஏன் போகும்படியாய் தாவீது காத்திருக்குதிசி மூலமாய் கட்டளை பெற்றார், தேவ வார்த்தையை பெற்றார். கவனிக்கணும். இப்ப கொஞ்ச நாள பார்த்தோம், 2 நாளாகமம் 3:1 என்ன பார்த்தோம்? எபூசியனாகிய ஒர்னானின் களத்திலே தாவீது குறித்து வைத்த இடத்திலே, தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான் என்று படித்தோம். அப்ப தேவன் எங்க நம்முடைய வாழ்க்கையை, சபையாகிய நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. பைபிள்ல இருக்கு, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கு என்று சொல்லி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ நம்மை ஆண்டவர் எந்த இடத்துல கட்டி எழுப்பி அங்கே மகிமையை கொண்டு வருகிறார் என்று ஒரு கேள்வி எழுப்புவோமே. ஆனால் எந்த இடத்திலே தாவீது தான் செய்த தப்பிதங்களுக்காக, தன்னுடைய எல்லா பாவத்தையும் தொலைத்து விடுவதற்காக பலிபீடம் கட்டி அங்கே பலிகளை செலுத்தினானோ அதே இடத்துல தான் ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டு மகிமையினால் நிறைந்தது என்பதை இந்த பரிசுத்த வேதத்திலே பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனத்திலே கட்ட துவங்கப்பட்ட அந்த ஆலயம் மோரியாவிலே கட்டி எழுப்பப்படுகிற ஆலயம் 5வது அதிகாரத்தில் அது கட்டி முடிக்கப்பட்டு 5வது அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே மகிமையினால் நிறைந்ததா இருக்கிறது. ஆசாரியர்களும் ஊழியம் செய்ய நிற்கக்கூடாதபடிக்கு அங்கே மகிமை வெளிப்பட்டது என்று சொல்லி 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் கடைசி 2-3 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த மகிமையா, அந்த ஆலயத்தை மகிமையாய் சிறப்பித்தா. புதிய ஏற்பாட்டில் யார் தான் ஆலயம் சொல்லிருக்கு? ஏசப்பா தங்குற ஆலயம் யாருதான்? சத்தமா சொல்லுங்க. நம்ம தான். அப்ப இந்த ஆலயத்தை அவருடைய மகிமையினால சிறப்பிக்கணுமா வேண்டாமா? சிறப்பிக்கணும். அப்ப சிறப்பிக்கணும். அதுக்கு முன்னால வேதம் காண்பிக்கிறது, நம்முடைய ஒட்டுமொத்த பாவங்களும் அந்த பலிபீடத்துக்கு வருகிறது. அதனாலதான் அந்த காலத்துல பலி செலுத்துற இடம், எந்த இடத்துல பலி செலுத்துவாங்க? பலிபீடத்துல பலி செலுத்துவாங்க. இயேசு நமக்காக பலியானது எங்க? சத்தமா சொல்லுங்க. சிலுவை என்கிற ஒரு பலிபீடம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் எங்கே கை வைத்தாரோ, ஆபிரகாம் எங்கே கால் வைத்தாரோ அதே இடத்துல பின்னாட்களில் தாவீது கால் வைத்தார். அதே இடத்திலே பின்னாட்களில் சாலமோன் கால் வைத்தார். பின்னாட்களில் சமஸ்த இஸ்ரவேலும் கால் வைக்கிற அளவுக்கு அந்த இடம் பிரத்யேகமாக காண்பிக்கப்படுகிறது. இங்கதான் கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்வார். ஏன் இந்த பர்வதத்திலே அப்படி சொல்லப்படுது? அதுதான் விசேஷம். அங்கே மலை, அந்த மோரியா என்கிற மலை, அதிலே காண்பிக்கப்பட்ட மலை ஒன்றிலே நீ பலி செலுத்து, தகன பலியாக பலியிடு என்று சொல்லி ஆபிரகாமிடத்திலே கர்த்தர் பேசுகிற விதத்தை ஆதியாகமம் 22வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக பிரியமானவர்களே, எந்த ஸ்தலத்திலே கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப வாஞ்சிக்கிறார், எந்த ஸ்தலத்திலே நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் பார்த்து கொள்ளும்படியான வாக்குத்தத்தத்தை
தெரியப்படுத்துகிறவராய் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். எந்த இடத்திலே யெகோவா ஈரேயாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், எந்த இடத்திலே ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட்டதோ, அது ஆபிரகாம் நாட்களாக இருக்கட்டும், தாவீது நாட்களாக இருக்கட்டும், எந்த இடத்திலே ஆட்டுக்கடா பலி செலுத்தப்பட்டதோ, பலி செலுத்தப்படுற இடத்துல தான் ஆண்டவர் என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறார்? யெகோவா ஈரே என்னும் நாமமுடையவர் வெளிப்படுத்தப்படுகிறார். அது என்னையா ஆபிரகாம் தாவீதுன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்க கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே இந்த மோரியா மலையின் அனுபவத்தை ருசி பார்த்த இந்த 2 பரிசுத்தவான்களை வைத்துதான் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப அந்த வெளிச்சத்தை அறியணும். எடுங்க பாப்போம், மத்தேயு 1:1 எடுங்க பாப்போம். ஆபிரகாமின் குமாரனாகிய மத்தேயு 1:1 தான். தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய மீண்டும் வாசிங்க. மீண்டும் முதல் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. இப்ப அங்க என்ன எழுதப்பட்டிருக்கணும்? ஆபிரகாமின் குமாரனான ஈசாக்கின் குமாரன், அப்படிதான் எழுதியிருக்கணும். இல்ல, ஆபிரகாமின் குமாரனான யாரு? குமாரனாகிய தாவீது. ஈசாயின் குமாரன் தானே தாவீதுன்னு படிக்கிறோம். அது என்ன ஆபிரகாமின் குமாரன்? ஆபிரகாம்ல இருந்து டக்கு எங்க போயிட்டாங்க? இது மோரியா டு மோரியா தான் இது என்ன செய்யும்? ஷிஃப்ட் ஆகும். இது அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் புதிய உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கமே ஆபிரகாம்ங்கிற பேர்ல ஆரம்பிக்கும், முடிக்கும் போது தாவீதுல தான் முடியும். இது மோரியா டு மோரியா. இதை தயவாய் அறிந்து கொள்ளுங்க. எக்காலத்திலும் வேதத்தை அறியலன்னு சொல்லிடக்கூடாது. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இல்லாமல் உங்களாலும் என்னாலையும் தேவனால் கட்டி எழுப்பப்படவே முடியாது. 100% உண்மை. அதனாலதான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம ஒரு சென்டென்ஸை எழுதுறோம். ஒரு சென்டென்ஸ்னா ஒரு வாக்கியத்தை எழுதுகிறோம். எழுதிட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வாக்கியம் எழுதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சென்டென்ஸை எழுதி இங்கிட்டு முகப்புல ஒரு பிராக்கெட்டும் பின்பக்கமா ஒரு பிராக்கெட்டும் போட்டீங்கன்னு என்ன செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? அதோட என்ன செய்ய முடியாது? எதையும் சேர்க்க முடியாது. அதான் புதிய ஏற்பாட்டையே நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுடைய துவக்கம் ஆபிரகாம் அப்படின்னு ஆரம்பிக்கும், முடிவை பார்த்தீங்கன்னா தாவீதோட தான் முடிப்பார். நீங்க வெளிப்படுத்த கடைசி பகுதியில் பாருங்க, தாவீது, யூதா கோத்திரத்து தாவீதை குறித்த காரியங்களை சொல்லிட்டு தாவீதுங்கிற பேரை வச்சுதான் அந்த வெளிப்படுத்துற கடைசி பகுதி முடியும். அப்போ உங்களுக்கு புரியணும் எந்த பிராக்கெட்டை ஆரம்பிச்சு எந்த பிராக்கெட்ல முடிக்கிறாரு. ஆமா, மோரியா தான் ஆபிரகாம் தாவீது. பழைய ஏற்பாட்டுக்கான பரிசுத்தவான்களை வைத்து தான் அப்படியே இதை முடிக்கிறாரு. ஆபிரகாம் தாவீது. அப்ப மத்தேயு 1:1 என்னதான் போட்டிருக்கு? ஆபிரகாமின் குமாரனான, ஆமா, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப இங்க 3 பேர் காண்பிக்கப்படுறாங்க, ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. அதனாலதான் பூர்வத்தில் இவ்விதமாகவும் சொல்லப்படுறது இருக்கு. இதையும் முன்னால கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மோரியா மலையில தான் கிறிஸ்துவ நமக்காக பலியானார் என்கிற ஒரு வெளிப்பாடும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எந்த மலையும் நமக்கு தெரியாது, ஆனால் இவ்விதமாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, பழைய உடன்படிக்கையிலே காண்பிக்கப்பட்டிருக்கிற பலிபீடமும் பலிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யும்? குறிக்கும். மறந்துடாதீங்க. அதனாலதான் ஆபிரகாம் எடுத்த பிரயாசத்தினுடைய பலனா அங்கே எதை பார்த்தார் என்றால், பலி செலுத்தினவன தகனமாக பலியிட்டான், தகன பலியிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பதிலாக, தன் குமாரனுக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை தகன பலியிட்டான். சொன்ன உடனே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். சிலர் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொல்லுவாங்க, அப்படி இருந்தா சொல்லலாம். ஆனா உண்மையிலே அர்த்தம் அதுதான், எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். அதுக்கு அவரால் 10 காரியம் தான் பார்க்க முடியுமா? சொல்லுங்க. இல்லை என்ன மட்டும் தான் பார்க்க முடியும், பிள்ளைகளெல்லாம் அவரால் பார்க்க முடியாதுன்னு அர்த்தமாகுமா? இல்லை, சகலத்தையும் அவர் பார்த்து கொள்வார். எந்த இடத்துல இப்படிப்பட்ட நம்பிக்கையை தருகிறார்? எந்த இடத்துல ஒரு மாம்சம் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மறிக்குதோ அந்த இடத்துல தான் இப்படிப்பட்ட நம்பிக்கை என்ன செய்கிறார்? சத்தமா சொல்லுங்க. அந்த இடத்துல தான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நமக்கு என்ன செய்யறாரு? தருகிறார். அப்போ அந்த ஆட்டுக்கடா யாருக்கு அடையாளமா இருக்கு? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க.
இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த இடத்திலே வேதம் காண்பிக்கிறதோ அந்த இடத்திலே கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்தப்படுற விசேஷத்தை கவனிங்க. அதனாலதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே மோரியா மலை. அப்ப ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கு என்ன ஒரு பெருத்த ஒற்றுமை அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆபிரகாம் மோரியா மலையின் அனுபவத்தை ருசி பார்த்தவன், தாவீதும் மோரியா மலையின் அனுபவத்தை ருசி பார்த்தவன். இன்னும் ஒற்றுமை என்னன்னு கேட்டா, ரெண்டு பேரும் சுத்தி பார்க்கறதுக்காக போகல, சுற்றுலா மாதிரி. ரெண்டு பேருமே எதுக்கு தான் போனாங்க? பலிபீடம் கட்டி பலி செலுத்துறதுக்கு போனாங்க. பலிபீடம் கட்டி பலி செலுத்த போனாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை தான். இல்ல தாவீது ராஜாவா இருந்தனால அங்க ரதத்தில் அப்படி போய் உலாவிட்டு வர்றதுக்காக போனாரு. ஆபிரகாம் அங்க ஏதாவது பழங்கள் கிடக்குமான்னு சொல்லி பறிக்கிறதுக்காக போனாரு. இந்த எதுவும் கிடையாது. ரெண்டு பேருடைய நோக்கம் என்ன? அதனாலதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போதே இந்த மோரியா மலையிலே இப்படிப்பட்ட மேன்மையான அனுபவங்களை பெற்றிருந்த ஆபிரகாமையும் தாவீதையும் நமக்கு திட்டவட்டமாய் காண்பிக்கிறது. இந்த சந்ததியில தான் யார் வெளிப்படுறா? இயேசு கிறிஸ்து. அங்க கூடுதல் வேற பேரெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. இவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு மாம்சத்தில் இவர்கள் வழியே வந்திருக்கிறார். அப்போ அதுல என்ன வெளிப்பாடு? இவர்கள் செலுத்தின பலிகளுடைய நெஜ தோற்றம் யாருதான்? இயேசு கிறிஸ்து. இதை காண்பிப்பதற்காக தான் பிரியமானவர்கள். அதனாலதான் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அதனால கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு இடத்துல கூடி பாட்டு பாடி அப்படியே ஏதோ ஒரு வார்த்தைகளை கேட்டு கைத்தட்டிட்டு ஆமைன்னு சொல்லிட்டு போறது இல்ல. நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? நம்முடைய உண்மையாகவே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து, நம்முடைய சொந்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து, என்னுடைய எல்லா பாவங்களையும் கிறிஸ்து இயேசு சிலுவையில் என்ன செய்து விட்டார்? சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பலிகளுக்குள்ள போகும்போதுதான் கர்த்தர் தம்மை என்ன செய்வாரு? வெளிப்படுத்துவார். மறந்துடாதீங்க. இதுதான் இந்த செய்தி. ஒட்டுமொத்த செய்தியுமே ஒரே வார்த்தையில சொல்லுகிறேன். பலிகளுக்குள்ளே போகும்போதுதான் கர்த்தர் தம்மை நமக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். எவ்வளவு மேன்மை பாருங்க. இது யெகோவா ஈரே மட்டுமல்ல. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அதையும் கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 15. மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அடுத்த வசனம், அமலேக்கியுடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும். இது எவ்வளவு மேன்மையா பாருங்க. யுத்தம் நடக்கும் சொல்லிட்டார். அப்ப என்ன சொல்றாருன்னா, தலைமுறையா சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய ஜெயம் எங்க வெளிப்படுத்தப்படுது? யாத்திராகமம் 17:15 வெளிப்படுத்தப்படுது. இது ஏதோ ஒரு நாள் வெட்டி 2 நாள் வெட்டின்னு சொல்லிடக்கூடாது. வசனத்தை தெளிவா சொல்லணும், படிக்கணும். 15வது வசனத்துல இன்னும் முடிவே இல்லை. அது தொடர்ந்து வருது. கமா போட்டு இழுத்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படித்தானே இருக்கு. கமா போட்டு இல்லை இழுத்து போயிட்டு இருக்காங்க. தலைமுறையா அமலேக்கு விரோதமா யுத்தம் இருந்துகிட்டே இருக்கு. சரி, இந்த அமலேக்கு யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவன் ஒட்டுமொத்தம் மாம்சத்துக்குரியவன். கொஞ்சமா கவனிச்சுவாங்க. ஆண்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, நமக்கு தெரியும் யெகோவா நிசின்னு அங்க பேர் வச்சாங்க. யெகோவா நிசின்னு என்ன அர்த்தம்? அடிக்கடி சொல்லுவாங்க, யெகோவா நிசி என்னாலும் அவர் நமக்கு என்ன செய்வாரு? வெற்றி தருவார். யெகோவா நிசினாலே ஜெயம் கொடுக்கிறவர். our lord இல்ல, the lord is our banner அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மூலப்பதத்தில் இதான் அர்த்தம். the lord is our banner. அவர் நம்முடைய ஜெயக்கொடி அப்படிங்கிற அர்த்தம் உண்டு. அவர் நமக்கு ஜெயம் தருகிறவர். our lord is the one who gives us victory அப்படிங்கிற அந்த அர்த்தம் உண்டு. நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். எதுக்கு பேரிட்டாரு? நம்ம அதுலதான் நிலை கொண்டு இருக்க வேண்டியது. எந்த இடத்துல தேவன் தலைமுறையாய் அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார். தலைமுறையாய் நடக்கக்கூடிய யுத்தத்திலே அவர் ஜெயம் கொடுக்கிறவராய் தம்மை எந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார்? ஏதோ ஒரு தலைமுறை 2 தலைமுறை மட்டும் இல்ல, தலைமுறை சொல்லுங்களேன். எது வரைக்கும்? தொடர்ச்சியா. கரெக்ட். எது வரைக்கும்? வருக வரைக்கும். யார் சொல்ற வருக வரைக்கும்? சூப்பர், அழகா சொல்லிட்டாங்க. வருக வரைக்கும்.
கடைசி மட்டும் நம்ம ஜெயிக்கலாம். அப்படிதானே பைபிள்ல இருக்கு. கடைசி மட்டும் அந்த யுத்தத்துல ஜெயம் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா எந்த இடத்துல இந்த பெயர் வெளிப்படுது? சத்தமா சொல்லுங்க. எதுக்கு தான் அந்த பேரு? பலிபீடத்துக்கு தான் அந்த பேர். நான் முதல்ல சொன்னேன், பலிகளை செலுத்தக்கூடிய இடத்துக்கு பேர் தான் பலிபீடம் சொல்றோம். அப்ப நமக்காக ஒட்டுமொத்த பலிகளுக்கும் உள்ளடக்கமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதுல ஆணிகள் அடிக்கப்பட்டு பலியானார்? சத்தமா சொல்லுங்க, சிலுவையில். அப்போ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசம் அவமாய் போகாதபடிக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்திலேயே ஒரு நாள் 2 நாள் அல்ல, எந்நாளும் தலைமுறை தலைமுறையாக ஜெயத்தின் மேல ஜெயம் எடுக்க முடியும். சிலர் சொல்றாங்க, ஐயோ நான் நாடகம் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஐயா மறுபடியும் உட்காந்து பார்த்துருக்கேன். சினிமா பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன், மீண்டும் மீண்டும் சினிமாவில் விழுந்துருக்கேன். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், தேவனுக்கு பிரியமா நடக்கணும்னு நினைச்சா திடீர்னு பொய் சொல்லியிருந்தேன். பொய்யே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பொய் சொல்லியிருந்தேன். கெட்ட வார்த்தை வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா ஏதாவது எய்த்து பேசிட்டா கெட்ட வார்த்தை வந்துருது. ஆண்டு நம்மோடு கூட பேசுகிறார். தலைமுறை தலைமுறைக்கும் ஜெயம் எடுக்கிற அமைப்பை ஆண்டு எங்க ஏற்படுத்தியிருக்கிறார்னா பலிபீடத்தில் தான் வச்சிருக்கிறார். நாங்களும் சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அறியணும் பிரியமானவர்களே, தேவன் சும்மா கண்ட இடத்துல எல்லாம் தம்மை வெளிப்படுத்த மாட்டார். வசனத்தை அறியணும். சும்மா அங்க வெளிப்படுத்தினேன், இங்க வெளிப்படுத்தினேன், அங்க அப்படி என் நாமத்தை வெளிப்படுத்தினேன், இங்க என் நாமத்தை வெளிப்படுத்தினு சொல்லி கன்னடங்கள் இல்ல, பலிபீடத்திலே ஆபிரகாமை பற்றிய விஷயத்தில் நாம் படித்தோம். மோரியா மலையிலே எந்த இடத்தில் அவர் வெளிப்படுத்துகிறார்? பலிபீடம் எங்கே கட்டப்பட்டு, எங்கே ஆட்டுக்கடாதிலே பலி செலுத்தப்பட்டதோ, மாம்சம் அடிக்கப்பட்டு மாம்சத்திலிருந்து ரத்தம் வெளிப்பட்டதோ, அங்கே ஒரு மரணம் நடந்ததோ, அந்த இடத்துக்கு தான் பேர் என்ன பேரு? யெகோவா ஈரே. இங்க இன்னும் கூடுதலா பலிபீடத்துக்கே பேர் வச்சாங்க. அங்க இடத்துக்கு, இங்க பலிபீடத்துக்கு என்ன பேரு? யெகோவா நிசி. அவர் என்னாலும் ஜெயம் தருகிறவர். இது அனுபவிக்கணும்னு நினைக்கீங்களா? அனுபவிக்கணும் நம்ம எங்க வரணும் சொல்லுங்களேன். இது அனுபவிக்கணும்னா எங்க வரணும்? பலிபீடத்துக்கு வரணும். அந்த பலிபீடம் தான் எது? புதிய ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. அவர் நமக்காக சிலுவையிலே பலியானார். அன்னைக்கு பாருங்க, அந்த பலிபீடத்தை கட்டி அவன் என்ன செய்தானா, அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு அப்படி சொல்லி பார்க்கிறோம். அப்ப தலைமுறை தலைமுறைக்கு தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் சொன்னார். இந்த அமலேக்கு குறித்து அதிக காரியங்களை பார்க்க நினைச்சீங்கன்னா, இந்த அமலேக்கு குறித்து பரிசுத்த பைபிள்ல சொல்லியிருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல இந்த அமலேக்கு ஏசாவின் சந்ததியான். ஏசாவின் சந்ததி. ஏசாவை குறித்து நமக்கு தெரியும். ஏசாவும் யாக்கோவும் ஒன்னாதான் என்ன செஞ்சாங்க? பிறந்தாங்க. ட்வின்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, ரெட்டை பிள்ளைகள் சொல்லி. ஈசாக்கு ரெபேக்காள் இந்த தம்பதியருக்கு ரெட்டை பிள்ளைகளை பிறந்தவங்க தான் யாரு? ஏசா யாக்கோபு. அப்போ யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமா இருக்கிறான். ஏசா வனசஞ்சாரியும் வேட்டையாடுகிறவனுமா இருக்கிறான். அப்போ இந்த ஏசாவை குறித்து வேதத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனிங்க. இந்த ஏசாவை குறித்து நமக்கு கரெக்டா ஒரு 5:10 முடிச்சிருவோம். எனது 1:15 நேரம் தான் எனக்கு சரியா முடிச்சிருவோம். ஏசாவை குறித்த காரியங்களை, இந்த அமலேக்கு அப்படிங்கிற இந்த மனுஷனுடைய காரியத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம், ஆதியாகமம் 28வது அதிகாரத்திலே நாம் அங்கே படிக்க இருக்கிறோம். இந்த ஏசா 8வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்கலாம். கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தியும் நேபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தேயும் விவாகம் பண்ணினான். பாருங்க, அருவருப்பான ஜாதிகளை, அருவருப்பான ஜனத்தினாலே கரைபடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவன் ஏசா. நமக்கு தெரியும், இஸ்மவேல் அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டவன். அவன் வீட்டில் இராதபடி
அவன் புறம்பே தள்ளப்பட்டவன் என்று சொல்லி, அவன் தள்ளப்படத்தக்கவன் என்று சொல்லி கலாத்திய 4வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில், கலாத்திய 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலையும், ஆதியாகமம் 21வது அதிகாரம் 10வது வசனத்திலையும் அடிமையானவளையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளு அப்படின்னு வேதம் சொல்லுது. இங்க பாருங்க, தள்ளப்பட வேண்டிய ஆட்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கான். எதெல்லாம் அருவருப்புன்னு சொல்லி கர்த்தர் தள்ளுறாரோ, மாம்சத்துக்குரியவைகள், அடிமைத்தனத்துக்குரியவைகள் எல்லாத்தையும் தள்ளுறாரு. இவன் என்ன செய்யறான்? சேர்த்துட்டு இருக்கான். இந்த சந்ததியில் உள்ளவன் தான் அமலேக்கு, தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்கிற சந்ததி. அப்ப இந்த சந்ததிக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் தலைமுறைக்கு இருக்கும். எதை வச்சு சொல்றாரு? பலிபீடத்தை கட்டி அதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க? யெகோவா நிசி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்ப இங்க தேவன் தம்மை வெளிப்படுத்துறாரா இல்லையா? யெகோவானாலே யார்தான் குறிக்கி? தேவனை குறிக்கிறது, தேவனை குறிக்கிறது. அப்ப யெகோவா நிசி என்று சொல்லும் போது அவர் ஜெயம் தருகிறவர், கோபத்திலிருந்து விடுதலை தருகிறவர், பலவிதமான ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர், பயங்கரமான பாவ பிடியிலிருந்து விடுதலை தந்து பல போராட்டங்கள் மத்தியிலே ஜெயம் தருகிறவர். சிலருக்கு உண்மை, நான் இதை சொல்லலாம் 100க்கு 100 உண்மை. வசனத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஊர்பட்ட பாவங்கள் உள்ள வந்து குவிஞ்சிடும். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னா தேவனை அறிகிற அறிவுதான். அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி கூட ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டேன், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வருகிறார். அவருடைய ஸ்தானத்தை பார்க்கிறார். அதைத் தொடர்ந்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிறார், அதை கேட்கிறார். சேராபீன்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா 6 சட்டைகள் உடையது, 2 கைகளால் 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் முகங்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து வந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அந்த சொல்ற சத்தத்தை எல்லாம் கேட்க 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 தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை கேள்விப்பட தேவனை அறிகிற அறிவுக்குள்ளே வர 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 இந்த ஏசாயா, ஐயோ அதமானே, நான் அசுத்த உதரில் உள்ள மனுஷன், அசுத்த உதரில் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன் சொல்லி சொன்னான். ஏசாயா 6வது அதிகாரத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஏசாயா 6வது அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். 5 வசனங்கள் 6 வசனங்களை பார்க்க முடியும். ஐயோ அதமானே, அவ எப்போ இந்த பாவங்கள்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய, இந்த பாவத்தெல்லாம் நான் பாவத்தெல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, உதரவேன் தள்ளி வேண்டது இருக்கு அப்படிங்கிற இந்த வெளிச்சத்தை எப்போ பெறுறா? தேவனை அறிகிற அறிவில். அதான் இங்க காண்பிக்கிறார். யெகோவா நிசி என்று பெயரிட்டு பலிபீடம். அந்த பலிபீடத்தை நம்ம புதிய ஏற்பாடுல எதா பார்க்கிறோம்? அந்த பலிபீடம் எது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டவர். அப்ப தேவனை பாருங்க, யெகோவா ஈரே என்கிற நாமமுடையவராக இருக்கட்டும், யெகோவா நிசி என்கிற நாமமுடையவராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இது எல்லாமே எதுலதான் வெளிப்படுத்தப்படுது? பலிபீடத்துலதான். அந்த பலிபீடத்தில் அந்த இடத்துலதான், பலிபீடம் கட்டப்பட்டு பலி செலுத்தப்படுற இடத்துலதான், பலிபீடத்துலதான். இதுக்கு வெளியில ஆண்டு நிச்சயில தம்மை எவ்விதமாய் வெளிப்படுத்துவார்? இந்த இப்படிப்பட்ட விசேஷித்த நாமமுடையவராய் தம்மை தேவன் வெளிப்படுத்துகிற விதத்தை நாம் பார்க்கும்போது அதெல்லாம் பலிபீடத்தையும் பலிகளையும் சம்பந்தப்படுத்துகிறது. அப்ப தேவனை நான் அறிய வேண்டுமே ஆனால் கர்த்தராகிய இயேசுவானவர், தேவ ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், எனக்காக இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், எனக்காக பிரதான ஆசாரியராய் தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிலிருந்து வேண்டுதலும் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 6:20 வாசிக்கிறோம். கடைசி வசனத்துல அவர் நமக்கு முன்னோடினவராகி இயேசு கிறிஸ்து, இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் நமக்கு முன்பாக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 6வது அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பிரதான ஆசாரியர், நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்த்தவர். நான் எதுலதான் தேவனை அறிய முடியும்? வேதம் சொல்லுகிறது. நம்ம பாடல் பாடியிருந்தோம், யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, நீ ஜெயம் தருகிறோம் சொல்லி பாடல் பாடுறோம். ஆனா எதுலதான் தேவனை அறிய முடியும் சொல்லி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். எதுலதான் நான் தேவனை அறிய முடியும்? சத்தமா சொல்லுங்க.
எந்த இடத்துல தான் அறிய முடியும்? பலிபீடத்துல. சிலுவை. இந்த பலிபீடம் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அது எதை காண்பிக்கு? சிலுவை. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறி. இது 100% உண்மை. ஏன்னா அன்னைக்கு பலிகள் செலுத்துறதுக்கு பலிபீடம். ஒட்டுமொத்த பலிகளுக்கு உள்ளடக்கமா இயேசு பலியானார். எதுல பலியானார்? சிலுவையில பலியானார். இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்துக்குள் வருகிற மனுஷி கட்டாயமாய் தேவனை குறித்த வெளிப்படுத்தல்களை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மாத்திரம் இல்ல, இன்னொரு இடத்துல யெகோவா ஷாலோம் என்று தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். யாருடைய நாட்கள் சொல்லுங்க? யெகோவா ஷாலோம், சமாதானம், பயப்படாதே உனக்கு சமாதானம், நீ சாவதில்லைன்னு சொல்லி சொன்னாரு. சத்தமா சொல்லுங்க. கிதியோனுடைய நாட்களில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே கிதியோனுடைய நாட்களிலையும் இது அவ்வளவு நேர்த்தியாய் நிறைவேறுகிறது. பாருங்க, 6வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6:24 முதலாவது வாசிக்க. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். இப்போ எதை கட்டி யெகோவா ஷாலோம் பெயரிட்டான்? நம்ம தேவன் இதுலதான் தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு கேட்டா ஆமா. நம்ம இந்த இடத்துல புதிதாக இப்ப கூடி வந்து கொண்டிருக்கிறோம். தேவனை அறிகிற அறிவு மிக மிக அவசியமானது. உண்மையா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவு நான் கட்டாயம் தேவை. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் சொல்லி ஓசியா 4:6 சொல்றாரு. ஆனா அதே போல ஏசாயா 5வது அதிகாரம் 13ஆம் வசனத்துல சொல்லும் போது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். பைபிள் இருக்கு. சங்காரமாகிறார்கள் ஓசியா 4:6 பார்க்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள் என்பதை ஏசாயா 5வது அதிகாரம் 13வது வசனத்தின் முதல் பகுதியில் வாசிக்கிறோம். சிறைப்பட்டு போகிறார்கள். தேவனை அறியலன்னா அவ்வளவுதான் கஷ்டம். அதனாலதான் தேவன் ஆதி முதல் சிருஷ்டிப்பிலிருந்தே தம்மை அறிகிற அறிவை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். நீ தாராளமா வேதத்துல பார்க்கலாம். அவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். தடவியாகில் அவரை கண்டுகொள்ளத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அவர் அப்படி செய்தார் என்று சொல்லி உலக தோட்டத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துகிறத நம் வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். அறியப்படாத தேவனுக்கு என்று ஒரு பலிபீடத்தை கண்டு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பேச தொடங்கினவர். சிருஷ்டிப்பினுடைய காரியங்கள் எல்லாம் பேச தொடங்கி ஆண்டவர் எப்படிப்பட்ட காலங்களை உண்டாக்கி இருக்கிறார், எப்படிப்பட்ட சிருஷ்டிப்புகளை உண்டாக்கினார் சொல்லி அதெல்லாம் காண்பித்தது எதற்காகவா? தம்மை தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி, அவர்கள் தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தால் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. எப்படியாகிலும் கண்டுகொள்ளணும், எப்படியாகிலும் கண்டுகொள்ளணும். தேவனை அறிகிற அறிவு நமக்கு இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நியாயாதிபதிகள் வாசிக்க கேட்டோம் 6:24. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி வாசிங்க. அதற்கு எதற்கு யெகோவா ஷாலோம்? பலிபீடத்திற்கு. ஆல்டர். இன்னைக்கு ஆல்டரை ஆல்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்டர்னா மாற்றி அமைக்கிறது. ஆல்டரை ஆல்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற மாதிரி ஆல்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது பயங்கர தவறு, தண்டனைக்கு எதுவானது. இந்த பலிபீடத்தை தாண்டி பாருங்க, எந்த பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கட்டும், தாவீதா இருந்தாலும் சரி, ஆபிரகாம் இருந்தாலும் சரி, மோசேயுடைய காலம் மோசையா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் காண்பிக்கப்படுது. பாருங்க, ஆபிரகாமாவது அங்கே தனித்து நிற்கிறார். அங்க ஒரு வெளிப்பாடு கிடைக்கி. அது நமக்கு பொருத்தமானது. ஏன்னா ஆபிரகாம் சந்ததியார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோமே. கலாத்தியர் 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையில் சந்ததிகளுக்கென்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கென்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்க, அந்த சந்ததி கிறிஸ்துவை விசுவாச மார்க்கத்தால் யாவரும் ஆபிரகாமை அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். அப்ப நமக்கு தான் அது சொல்லி இருக்கிறார். ஆனா அங்க ஒரு நபர் பார்க்க, இங்க பல லட்சங்கள் இருக்கு. மோசே ஒரு பலிபீடத்தை கேட்டு ஏகோனிசின் பேர் வைக்கிறார். அப்ப யாருக்கு இது? மோசைக்கு மட்டுமா? சமஸ்த அங்க வந்திருக்கிற அத்தனை லட்சம் இஸ்ரவேலர்களுக்கும் இதுதான் ஆசீர்வாதம். இந்த நன்மை தான் கொடுக்கப்படுது. பலிபீடம் அங்கே யெகோவா நிசி என்று அறியப்பட்டது. அப்ப தேவன் தம்முடைய நாமத்தை எங்கதான் வெளிப்படுத்துறான்னு பார்த்தா, எங்கதான் வெளிப்படுத்துறாரு? இல்ல, இன்னும் நல்லா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் இன்னும் நல்லா சொல்லுங்க. இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை தாண்டி நான் தேவன் அறிகிற அறிவுக்குள்ள போனா அது ஆபத்து. அதனாலதான் தேவன் திரும்ப திரும்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க தாராளமா பார்க்கலாம்.
தேவன் தம்மை வெளிப்படுத்தும் போதெல்லாம் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார், காரிருளும் திகிலும் அவனை மூடிக்கொண்டது. கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். எப்போ? அவனை கொண்டு வர சொல்லிட்டார். 3 வயது கடாரியை கொண்டு வா, புறா குஞ்சுகளை கொண்டு வா. அவன் கொண்டு வந்து பலி செலுத்துறாங்க. அங்க அப்படி தகனித்து போடுறான். அப்போ திடீர்னு பார்த்தா அவனுக்கு அயர்ந்த நித்திரை வருது. நான் கேட்கிறேன், அயர்ந்த நித்திரை வரும்போது நமக்கு சுயநினைவு இருக்குமா இருக்காதா? சுயநினைவு இருக்குமா? அயர்ந்த நித்திரையில என்ன நடக்குதுன்னு தெரியாது. வீட்டில் 2-3 குடத்தை தூக்கிட்டு யாராவது தூக்கிட்டு போயிட்டா கூட என்ன செய்யாது, தெரியாது. ஒரு பைக் யாராவது தூக்கிட்டு போனா கூட அயர்ந்த நித்திரையில தெரியுமா? ஐயோ நல்லா தூங்கிட்டேயா அப்படின்னு சொல்லுவாங்க. அயர்ந்த நித்திரையில நாமாவே கிடையாது. நம்ம சுத்த சைவர். நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது அங்கே அயர்ந்த நித்திரையை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம், அதிலே அந்த 9ஆம் வசனத்திலே 3 வயது கடாரி, 3 வயது வெள்ளாட்டு, 3 வயது ஆட்டுக்கடவை எல்லாத்தையும் கொண்டு வா, புறாவை காட்டுப்புறாவையும் புறா குஞ்சு எடுத்து கொண்டு வாங்கினாரு. அவைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டான். அதோட பலி அங்கே நடக்கிறது. அப்போ 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு 6 மணிக்கு அயர்ந்த நித்திரையா? அப்படிதான் கேட்க வேண்டியது. 6 மணிக்கு அயர்ந்த நித்திரையா? ஆமா, சூரியன் என்ன செய்யுது? அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரில் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் பேசுறாரு. இது ஏதோ அயர்ந்த நித்திரையில கேட்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதையும் தாண்டி அங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இந்த பலிகளுக்குள்ள போகும்போது தேவன் யாருங்கிறத ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறார். நான் யாரு தெரியுமா? உன் ஜனம் 400 வருஷம் அங்க துன்பப்படும், ஆனா உண்மையான 430 வருஷம் துன்பப்படும். நான் எப்படி கொண்டு வரும் பாருன்னு சொல்றாரு. எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு நடக்க போறதெல்லாம், அப்ப நான் எப்படிப்பட்டவரா என்னை வெளிப்படுத்துவேங்கிறதெல்லாம் எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். தற்சமயத்துக்கும் வெளிப்படுத்துறாரு, பிற்காலத்தில் வெளிப்படுத்த. அந்த பலிபீடத்தினுடைய மேன்மையை பாருங்க. இந்த பலிகள் உள்ள போகும்போது, பலிகளுக்குள்ள இந்த மனுஷன் வரும்போது, இந்த மாம்சம் அடிக்கப்படுகிற இடத்துக்குள்ளே வரும்போது, இந்த மாம்சம் தகனிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மாண்டு போகிற இடத்துக்குள்ளே ஆபிரகாம் பிரவேசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலிக்கு முன் அடையாளமாய், முன் நிழலாய் காண்பிக்கப்பட்டிருக்கிற இந்த பலிகளின் ஊடாக ஆபிரகாம் கடந்து போகும்போது, தேவன் எப்படிப்பட்டவர், 400 வருஷத்துக்கு பிறகு கூட அவர் தம்முடைய வல்லமையை மாற்ற மாட்டார். அவர் அப்பொழுது எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்த அவர் மறந்து போகவே இல்லை. என்ன காரணம்? ஆபிரகாம் எங்க வந்தாரு? எதுக்குள்ள வந்தார் சொல்லுங்க? பலிபீடத்துக்குள்ளே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை. இன்னைக்கு நிறைய பேர் அதை அறிய மாட்டேங்காங்க. வருஷத்துக்கு ஏதோ 30 நாள் 40 நாள் படிச்சுட்டு போயிருவையா, என்னத்தையும் சிலுவை பற்றி உபதேசம், ஆத்மநேசம் அங்க பகுத்துன்னு சொல்லி எதையா படிச்சு போயிருவோம் சொல்லி என்னத்தையா படிச்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடிடுறாங்க. இல்லை பிரியமானவர்களே, பலி செலுத்தப்படுற இடத்திலே அவ கிதியோனுடைய காரியத்தை பார்த்தாலும் அங்கே அதுதான் இருக்கு. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த பலிகள் செலுத்தப்படுற இடத்துல ஆண்டவர் பிரத்யேகமா தம்மை யார் அப்படிங்கறத வெளிப்படுத்திட்டே இருப்பார். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20, 21, 22 ஆகிய கடைசி 3 வசனங்களை பார்க்கும்போது, சுத்தமானவைகளை எடுத்து, சுத்தமான மிருகங்களை கொஞ்சம் எடுத்து அவன் நோவா பலி செலுத்தினான், சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அவர் எப்படிப்பட்டவர், என்ன விதமான ஆசீர்வாதத்தை தருவார் அப்படிங்கிறத அழகா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இவ்விதமாகவே பிரியமானவர்களே, தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாமும் கூட இந்த நாளில் கேட்டதானே இந்த நேரத்தை பொறுத்து நான் இப்பொழுது நான் நிறைவு செய்கிறேன். இந்த நேரத்தில் நம்ம கேட்ட தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து, ஆண்டவரே உண்மையாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய அறிவுக்குள்ளே நான் வர வேண்டியது இருக்கிறதே. அவர் என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களை சிலுவையில் சுமந்தார்னு சொல்லும்போது, இனிமே நான் பாவம் செய்ய முடியுமா? தாராளமா பாவம் செய்ய முடியுமா? சொல்லுங்க. மனப்பூர்வமா பாவம் செய்ய முடியுமா? முடியாது. யார்ட்டையோ கோவப்படுவோம், மனப்பூர்வமா கோவப்படுறது, ஏசுறது, யார் மேலேயா பொறாமப்படுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, பொய் சொல்வது என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுமா? இல்லை. ஏன்னா என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் பிறப்பிக்கக்கூடிய பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனாலதான் ரோமர் 6:6 சொல்லப்பட்டிருக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. என்ன அர்த்தம்? ஊழியம் செய்ய முடியாது, ஊழியம் செய்யக்கூடாது, ஊழியம் செய்யறதுக்கு தடை வருது. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு தடை எதுலதான் இருக்கு அப்படின்னு கேட்டா,
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப பழைய மனுஷன் இந்த மாம்சம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம பழைய இந்த துர்க்குணம், பழைய ஜென்ம சுபாவம் இருக்கு பார்த்தீங்களா, அடிக்கு அடி கொடுக்கணும், உதைக்கு உத, ஏச்சிக்கு ஏச்சி, திட்டுக்கு திட்டு, பதிலுக்கு பதில் நானும் செய்வேன் அப்படிங்கிற அந்த கெட்ட சுபாவங்களை கொண்ட பழைய மனுஷன் இப்ப எங்க அறையப்பட்டிருக்கிறான்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான். இதுதான் அந்த பலிபீடத்தினுடைய ரகசியம். இதை அறிந்து கொண்ட தேவ பிள்ளைகளா இருக்க இடத்துல கண்களை மூடி நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து நாம் நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, உம்மை அறியக்கூடிய அறிவை பலிபீடத்திலும் பலிகளிலும் எங்களுக்கு நீர் காண்பித்துக் கொடுக்கிற விலையேற பெற்ற இந்த தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வந்திருக்கிற யாவரையும் இதை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தகப்பனே, இவ்வளவு நேரம் பொறுமையாய் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த உங்களுடைய பிள்ளைகள் யாவருக்கும் சமாதானம் சந்தோஷம் உண்டாக கட்டளையிடுங்க. சரீரத்திலே பலவீனத்தோடு வந்திருப்பார்கள் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலன் உண்டாவதாக. நீங்க யாரெல்லாம் உண்மையா விசுவாசிக்காங்க ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் எப்படி ஒரு பலிபீடம் பலிகள் இருக்கிறதோ அதே போல புதிய ஏற்பாட்டில் எனக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே காயப்பட்டவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், கைகளின் கால்களில் ஆணிகளால் கடவப்பட்டவராய் எனக்காக பலியானீர். இந்த பலியை பற்றுகிற விசுவாசத்தினாலே நான் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும் என்பதை, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும் என்பதை வேத வசனங்கள் மூலமாய் திடசாட்சியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த சத்தியங்களை நிலைத்திருக்கிற பாக்கியத்தை தாங்க. அருமையான ஆண்டவரே, வெகு பிரயாசப்படுகிற அருமையான ஆண்டவரே சாரல் நர்சம்மாவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் பண்ணுங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற அமர்ந்திருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்க குடும்பங்களையும் கர்த்தர் பலப்படுத்தி சகாயம் பண்ணுங்க. வந்திருக்கிற யாவரையும் உடைய கிருபை உள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து உம்முடைய நன்மைகளுக்குள்ளாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. வரும் நாட்களில் அநேகர் அழைத்து வந்து உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.